லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீடிய பொறுமை உள்ளவர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இரக்கம் உள்ளவர்னு அர்த்தம். நீடிய பொறுமை, இரக்கம் உள்ள தேவன். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கிலாந்துலேருந்து ஒரு கப்பல் கிளம்புது. பயணிகள்லாம் ஏற்றிக்கொண்டு இங்கிலாந்துலேருந்து ஒரு கப்பல் கிளம்புது. அந்த கப்பல் போகிற வழியிலே என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி அதில் இருக்கிறவங்கெல்லாம் தண்ணியில் விழுந்துட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த கப்பல், அந்த பெரிய கப்பல் இருந்ததுனாலே அதில் சின்ன சின்ன கப்பல்கள் இருக்கும்ல, சின்ன சின்ன போட் இருக்கும் தப்பிச்சு போகிறதுக்காக. அப்போ அதில் ஒரு 12 பெண்கள் தப்பிக்கிறாங்க. 12 பெண்கள் தப்பிச்சு அந்த போட்டில் இருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்மணி கடவுளை, இந்த வசனத்தை சொல்லப்பட்டபடி கடவுளை தேடுகிற ஒரு பெண். அவங்க பேர் என்னன்னா மார்க்ரெட் வில்லியம்ஸ். சொல்லுங்கள், மார்க்ரெட் வில்லியம்ஸ். அவங்களும் அந்த 12 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. 12 பேரும் இருக்கிறாங்க. சுற்றி கடல், ஒன்றுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலை. 12 பேர் மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த 11 பெண்கள்கிட்ட போய் இந்த மார்க்கரெட் அம்மா போய் பேசுகிறாங்க. நாம் இங்கே சும்மா தான் இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நம்ம உயிரோடு அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிரோடு இருப்போமான்னு தெரியலை, ஏன்னா சுற்றி கடலாக இருக்குது, நம்மெல்லாம் சேர்ந்து கடவுளை துதித்து பாடுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது, பவுலும் சீலாவும் சிறையிலே கட்டி தொங்க விடப்பட்ட நிலையிலே கடவுளை துதித்து பாடினார்கள், அப்பொழுது சங்கிலிகள் முறிந்ததுன்றது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி அந்த 11 பேரோட சேர்ந்து 12 பேரும் சேர்ந்து பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. எங்கே? சர்ச்சுக்குள்ளையா? நடு கடலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சின்ன போட்டில் 12 பேர் உட்காந்துட்டு கடவுளை பாடி துதிச்சிட்ருக்குறாங்க. நைட் ஆயிடுச்சு, இவங்க துதிச்சிட்டு இருக்கிறாங்க. துதிக்கும் போதே பக்கத்தில் போகிற ஒரு கப்பல், என்னடா இங்கே சவுண்டு கேட்குதேன்னு பார்க்க வந்தவங்க அந்த 12 பேரையும் காப்பாற்றி மீண்டும் அந்த இங்கிலாந்து கூட்டிகிட்டு போனாங்க. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர்.